வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து வாக்களிச்சிருக்கீங்க. அது நம்ம ஊரில் இருந்தெல்லாம் நிறைய வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. உண்மையில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நமக்காக யாராவது ஒருவர் சட்டமன்றத்தில் போய் இருக்கணும். நம்ம பெண் பிள்ளையோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கலாச்சாரமாக சரி, நம்மளுடைய வரலாறு ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளுடைய அடிப்படை வந்து உரிமைகளை பெறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தேர்தலில் நம்ம நின்றோம். ஒரு சில தமிழகம் முழுவதும் ஆட்சி மாற்றத்தை வந்து மக்கள் விரும்பியிருக்காங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு வாக்களித்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கையில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. காலையில் அந்த ஃபோனை எடுத்த உடனே ரொம்ப மனசுக்கு மிகவும் வேதனையாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் இப்போ டிவி பார்த்துட்டு திருப்பி நினைக்கிறேன். ஒரு தாய் தகப்பன், தாய் வந்து சப் இன்ஸ்பெக்டர், தகப்பனும் சப் இன்ஸ்பெக்டர். அந்த தாய் தகப்பனுக்கு அந்த நடந்த கொலையில் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆணவ கொலைன்னு சொல்லி அந்த கவின் கொலை வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. அந்த பையன் அவசரப்பட்டு அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்கு. ஆனால் அந்த சமூகத்தோட தலைவர்களுடைய நிர்பந்தத்தாலையும் நெருக்கடியாலையும் தாய் தகப்பனை கைது பண்ண சொன்னாங்க. கடந்த ஆட்சியில் கைது பண்ணாமல் வச்சுருந்தாங்க. தகப்பனை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த அம்மாவை காலையில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா அந்த சேனலில் போவையில் அந்த அம்மாவை கூட்டு போகும்போது அந்த அம்மா கண்ணீர் விட்டு வந்து அழுததை பார்த்தேன். எந்த தப்பும் செய்யாமல் ஒரு தாய் தகப்பனை கைது பண்ணாங்கன்னா அது தேவமாரில் மட்டும்தான் கைது பண்ண முடியும். அதுக்கு தான் இதை தடுக்கணுமே, இதெல்லாம் வந்து பேசணுமேன்னு சொல்லித்தான் அவ்வளோ வந்து நம்ம ஒரு பாடுபட்டோம். தமிழகம் முழுவதும் இருந்து மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அந்த கைதை பற்றி. இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். எந்த நேரத்துலையும் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் யாரும் ஆத்திரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. இந்த கோபம் தான் இந்த சமூகத்தை வீழ்த்தும், நம்மளுடைய குடும்பத்தை அழிக்கும் அப்படிங்கிறத இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரும் நீங்கள் நினைக்கணும். இளைஞர்களை மட்டும் நான் தயவுசெய்து சொல்கிறேன், பெண் பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஓரளவு எல்லாருமே சரியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஆண் பிள்ளைகளை தான் நம்ம மிகப்பெரிய லெவலில் கண்டிப்புடன் நம்ம வந்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அதை உணர்ந்து தாய் தாப்ப எல்லாருமே ஆண் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்து வைங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த இளைஞர்களையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். ஊர் ஒன்று வந்து இந்த பகுதியில் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கீங்க அப்படிலாம் கேள்விப்பட்டேன். உண்மையிலே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்துக்கோங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் 70 PCR வழக்குகள் நம்ம சமூகத்தின் மேலே விழுந்திருக்கு. அத்தனையும் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். டெய்லி நான் இது ஃபாலோ பண்ணி அவங்கள காப்பாற்ற வேண்டியதில் காப்பாற்றிட்டு தான் இருந்திருக்கிறேன். பொண்ணு நம்ம விஜயகிருஷ்ண பக்கத்தில் தான் அந்த பொண்ணுக்கு அவங்க இருக்கிறது சங்கரன் கோயில். உடன் இருந்த வேலை பார்த்தவங்க கிட்ட 3 லட்சம் ரூபா கஷ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு வேலை பார்த்தவங்க கிட்ட வேலைக்கு வரல, ஏமா இல்லைன்னா வேலைக்கு வரல, சரி அப்போ என் பணத்தை தந்துரு கேட்டதுக்கு பிரிச்சு இருக்கு. அந்த அம்மா மேலே வந்து கேஸ் போட்டு போட விட்டாங்க. இதெல்லாம் இப்படி தான் அநியாயங்கள் தொடர்ந்து நடக்கு. இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள்லாம் ஒற்றுமையோடு இருக்கீங்க. பெண் பிள்ளைகளை எப்போதும் சொன்ன மாதிரி தான் பத்திரமா வந்து பாதுகாப்பாங்க. ஈஷாங்கிரம்லாம் மிகப்பெரிய நேற்று முந்தானத்தில் என்னுடைய வீட்டில் வந்து ஒரு தாய் தகப்ப வந்து அழுத காட்சியை இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு திறந்தோடு நடக்குது. இதெல்லாம் திறந்தோடு வந்து நடந்துருக்கு. பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமலாம் வந்திருக்காங்க. அதனால் தயவுசெய்து பட்ட பிள்ளைகளையும் பார்த்து கவனமாக இங்கே எல்லாரும் ஒற்றுமையோடு நீங்கள் அன்பாக இருந்துட்டாலே நீங்கள் இப்போது நம்ம சமூகத்தை சரி பண்ணிடலாம். உண்மையிலே மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் எந்த பகுதியில் சாத்தூரில் நான் தோத்தனோ அதே இதில் மீண்டும் வந்து நான் ஜெயிப்பேன். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.